அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா வந்து பிஜன் போஸ். இந்த போஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா உங்களுடைய லெக்குக்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். பேக் பெயின் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த யோகாவை பண்ணணும். உங்களுடைய ஷோல்டர் நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா போஸ்டர் கரெக்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, போஸ்டர் கரெக்ஷனுக்கு முதல்ல ஆரம்பமே இந்த போஸ்டர் தான், பிஜன் போஸ். அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க வஜ்ராசனமில் உட்காந்துருக்காங்க. இந்த வஜ்ராசனம் நம்ம முதலே பார்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் அதை பற்றி சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதுதான், வஜ்ராசனத்தில் உட்காரணும். இந்த ஸ்டேஜிலே நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு நல்லா உங்களுடைய காலில் உள்ள எல்லா நர்வ்ஸுக்கும் நல்ல ஒரு பவர் கிடைக்கும், எல்லா மசில்ஸ்க்கும். அதுக்கு அடுத்தது இதுதான் முதல் நிலை. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் உட்காருங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜ் போகலாம். இப்போ எப்படி செகண்ட் ஸ்டேஜ் பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். உங்களுடைய ரைட் லெக்கை மட்டும் நல்லா பேக்கில் வைக்கணும். உங்களுடைய லெஃப்ட் லெக் இந்த மாதிரி மடக்கியே வைக்கணும். இதே போஸ்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கூட அந்த மாதிரி ஃப்ரம் வஜ்ராசனம் இந்த போஸ்டருக்கு வரணும். உங்கள் ஷோல்டர்ஸ், ரெண்டு ஷோல்டர்ஸ் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஷோல்டர்ஸை பெண்ட் பண்ணக்கூடாது. ஷோல்டர்ஸ் நல்லா ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது. இதே மாதிரி பேக்கில் இருக்கணும். நல்ல தலையை மேலே பார்க்கணும். உங்கள் தலையை நல்லா மேலே பார்க்கணும். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். மூச்சை ஹோல்டே பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். இது நீங்கள் வீட்டில் செய்யும்போது நல்லா சவுண்டாக வெளியில் 1 2 3 கவுண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ப்ரீதிங் நார்மலில் இருக்கும். இதே போஸ்டரில் 10 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 அப்படின்னு மெதுவாக ஒவ்வொரு செகண்டுக்கு 10 கவுண்ட் பண்ணணும். இது நீங்கள் முக்கியமாக பார்க்கும்போது ஷோல்டர்ஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்கன்னா இந்த போஸ்டர் வந்துடும். ஷோல்டரை நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அந்த மாதிரி போஸ்டர் கரெக்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு யோகா இதுவும் ஒன்று. பேக் போனில் L3 L4 L5 டிஸ்க் உள்ள ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக பண்ணணும். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துருங்கம்மா, நார்மலாக உட்காந்துருங்க. இந்த யோகாவை நம்ம பண்ணும்போது பேக் பெயின் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய ஒரு யோகா. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேக்கில் உள்ள தைஸில் உள்ள ஃபேட்டெல்லாம் நல்லா குறையும். அதனால் இந்த யோகா வந்து ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த யோகானால். இந்த பிஜன் யோகா போஸ்ட்னால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டேஜ் 1 வஜ்ராசனம், அதுக்கப்புறமா உங்களோட வலது காலை கொண்டு வரும். அதுக்கப்புறமா தான் அதை பண்ணுறோம். குறிப்பாக நீங்கள் இதை செய்யும்போது நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். மூச்சை ஹோல்டே பண்ணக்கூடாது. போஸ்டர் கரெக்ஷனுக்கு இது ஒரு முக்கியமான யோகா. அதனால் உங்களோட ஷோல்டர்ஸு யார் யாருக்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி எல்லோரும் இப்படி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பழகணும். அதுக்கப்புறமா இந்த யோகா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் போஸ்டர் கரெக்டாக இல்லையோ அவங்களாம் இதை பண்ணும்போது கூட உங்களுக்கு போஸ்டர் தானாக கரெக்ட் ஆகிடும். நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.